2012வது வருஷம் விக்ரம் பிரபு நடிச்சு பிரபு சாலமன் இயக்கின படம் தான் கும்கி. இந்த படம் 13 வருஷம் ஆகி இப்போ கும்கி 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. கும்கி 2 படத்தை தயாரிக்க பிரபு சாலமன் 2018ல் எடுத்த 1,50,00,000 ரூபாய் கடனோட வட்டியை சேர்த்து 2,50,00,000 ரூபாய் வரை திருப்பி செலுத்தலன்னு சொல்லி சினிமா பினான்சியர் சந்திர பிரகாஷ் ஜெயின் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் நவம்பர் 12ஆம் தேதி பட வெளியீடுக்கு இடைக்கால தடையை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக படத்தோட தயாரிப்பு நிறுவனமான பென் ஸ்டுடியோ சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. படத்தின் தணிக்கை சான்று தயாரிப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே பென் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் பேர்ல தான் இருக்கு அப்படின்னும் பிரபு சாலமன் இயக்குனர் மட்டுமே என்றும் அவர் எடுத்த கடனுக்கு நிறுவனம் பொறுப்பல்லன்னு வாதிட்டு இருக்காங்க. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கும்கி 2 படத்தை வெளியிட அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இயக்குனர் பிரபு சாலமன் 1 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.